வணக்கம்ப்பா. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து அதிகமாக தேவைப்படும். அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, நிறைய கால்சியம் சத்து நம்மளுக்கு அதில் கிடைக்கக்கூடிய தானியம் எதுன்னா, ராகி. அந்த ராகினா கேழ்வரகு. அதை 1/4 கிலோ வாங்கிக்கிறணும். அதை சுத்தமாக கழுவி ஊற வச்சு முளை கட்டுறது. அதை முளை கட்டி வச்சுக்கிட்டு அது நல்லா முளைச்சி வந்த பிறகு அதை வீட்டில் கூட நிழல்லையே காய போடணும். காய போட்டு கொஞ்சம் பதமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை இரும்பு கடாயில் வச்சு நல்லா வறுத்துக்கிறணும்ப்பா. ரொம்ப நல்லா வறுக்க வேண்டியது, ஓரளவுக்கு அந்த ஈரச்சத்து போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, அது கூட கருப்பு எள்ளு 50 கிராம், பாதாம் பருப்பு ஒரு 15, இதுகளையும் வறுத்து போட்டுக்கணும். போட்டு சோம்பு இருக்கு இல்லையா, சோம்பு ஒரு 20 கிராம் அளவு, 20 கிராம்னா ஒரு 3 ஸ்பூன் வரும். 20 கிராம் அளவு எடுத்து வறுத்து, ஏன்னா அது நல்லா செரிமானம் பண்ணுறதுக்கு சோம்பு உதவும். இதுகெல்லாம் சத்தானது. அதனால் அதையும் போட்டு எல்லாம் ஒன்றா பொடி பண்ணி டப்பாவில் அடைச்சி வச்சுக்கணும். டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் கூட போட்டுக்கலாம், இல்லை டம்ளரில் போட்டுக்கலாம். கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அதில் அப்படியே கடகடன்னு அடித்து, அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக வரும் ஒரு மாதிரி. அதுக்கு பிறகு அந்த ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், அந்த பெரிய டம்ளர் அளவுக்கு வரணும்னா சாதாரண ஒரு டம்ளர் தேங்காய் பால் அதில் ஊற்றினோம்னா ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு வரும். அது கூட நீங்கள் இந்த பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ ஏதோ போட்டுக்கலாம். உங்களுக்கு வாசமாக இருக்கணும் அப்படின்னா அரைக்கும் போதே ஒரு 4 ஏலக்காயும் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா வாசமாக குடிக்கவும் நல்லாயிருக்கும், நல்லா கால்சியம் சத்து கிடைக்கும். எலும்பு பலம் இல்லாதவங்களும் குடிக்கலாம். மொத்தத்தில் அந்த கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லதுப்பா. வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் கர்ப்பிணிகளுக்கும் ரொம்ப நல்லது இந்த கால்சியம் சத்து.